ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கேப்சைஸ் கப்பல்கள் வந்து செல்லும் அளவிற்கு காமராஜர் துறைமுகத்தை மேம்படுத்த நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. சென்னையில் உள்ள காமராஜர் துறைமுகத்தில் இப்போது கப்பல் நிறுத்தும் இடம் தரைமட்டத்தில் இருந்து 16 மீட்டர் மட்டுமே உள்ளதால் சிறிய கப்பல்கள் மட்டுமே வந்து செல்கின்றன. கேப்சைஸ் கப்பல்கள் வந்து செல்லும் அளவிற்கு காமராஜர் துறைமுகத்தை மேம்படுத்த நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. சென்னையில் உள்ள காமராஜர் துறைமுகத்தில் இப்போது கப்பல்கள் நிறுத்தும் இடம் தரைமட்டத்திலிருந்து 16 மீட்டர் மட்டுமே உள்ளதால் சிறிய கப்பல்கள் மட்டுமே வந்து செல்கின்றன. துறைமுகத்தின் ஆழத்தை 18 மீட்டராக உயர்த்த துறைமுக நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இணையதளத்தில் திருமணத்திற்கு வரன் தேடுபவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சைபர் குற்றவாளிகள் இப்போது திருமண தளங்களில் போலி கணக்குகளை உருவாக்கி அந்த தளங்களில் திருமண வரன்களை தேடும் நபர்களை குறிவைக்கிறார்கள் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வரும் நாட்களில் சிறப்பு கவனம் செலுத்தி அலுவலர்கள் பணியாற்ற வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவுறுத்தியுள்ளார். விராலிமலையை அடுத்த அன்னவாசலில் ஜல்லிக்கட்டை பார்க்க வந்த மாரிமுத்து என்பவர் மாடு முட்டியதில் உயிரிழந்தார். படுகாயம் அடைந்த மாரிமுத்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். சிஎம்டிஏ மற்றும் மாநகராட்சி உட்பட அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒற்றை சாளர முறையில் நிலம், மனை, கட்டிடம் தொடர்பான பல்வேறு பிரிவுகளுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒரே முறையில் உடனடி அனுமதி வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்களில் வழிவகை செய்ய வேண்டும் என ஃபைரா அமைப்பினர் தலைவர் ஹென்றி கோரிக்கை வைத்துள்ளார். சட்டவிரோதமாக இயங்கி வந்த 357 ஆன்லைன் விளையாட்டு இணையதளங்களை மத்திய அரசு முடக்கியது. சட்டவிரோத விளையாட்டு இணையதளங்களுடன் தொடர்புடைய 2400 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. 2500 வங்கிக் கணக்குகளில் இருந்து சுமார் 126 கோடி ரூபாயை மத்திய அரசு முடக்கி வைத்துள்ளது. கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எந்த வழக்கையும் ஒதுக்கக்கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரத்தை விசாரிக்க பஞ்சாப், ஹரியானா தலைமை நீதிபதி ஷீல் நாகு, ஹிமாச்சல் பிரதேச தலைமை நீதிபதி சந்தவாலியா, கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி அனு சிவராமன் ஆகிய 3 பேர் அடங்கிய குழுவை அமைத்துள்ளார். தெலுங்கானாவின் நல்லகொண்டா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதால் பண்ணையில் 2 லட்சம் கோழிகள் அழிக்கப்பட்டன. மேலும் நல்லகொண்டா மாவட்டம் சித்தேயாலியா மண்டலம் குந்திரப்பள்ளி கிராமத்தில் அதிகாரிகள் சுற்றியுள்ள பகுதியை சிவப்பு மண்டலமாக அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். 13,850 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடியில் ஈடுபட்ட வைர வியாபாரி மொகுல் சோக்சி பெல்ஜியம் குடியுரிமை பெற்று அங்கு தஞ்சமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. குஜராத்தை சேர்ந்த வைர வியாபாரி மொகுல் சோக்சி கடந்த 2018இல் 13,850 கோடி ரூபாய் வங்கிக் கடன் பெற்று மோசடி செய்தார். மோடி அரசு எந்த திட்டத்தையும் செயல்படுத்துவதை விட விளம்பரத்திற்கே முக்கியத்துவம் தரும் என்பதற்கு மேக் இன் இந்தியா நல்ல உதாரணம் என காங்கிரஸ் கடுமையாக சாடியுள்ளது. தெலுங்கு வருட பிறப்பான யுகாதி பண்டிகை மார்ச் 30ஆம் தேதி விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவில் முழுவதும் மார்ச் 25ஆம் தேதி சுத்தம் செய்யும் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற உள்ளதால் அன்று காலை 6 மணி முதல் 10 மணி வரை 4 மணி நேரத்திற்கு அனைத்து தரிசனங்களும் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்திற்காக தெலுங்கானா மக்கள் பிரதிநிதிகள் ஆந்திர அதிகாரிகளிடம் பிச்சை எடுப்பது அவசியமா என்ற முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக ரீசார்ஜ் செய்யாமல் மற்றும் மறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மொபைல் எண்களில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் UPI எனப்படும் பண பரிவர்த்தனை இயங்காது என தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து மேலும் 295 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட உள்ளனர் என்று மத்திய அரசு தகவல் அளித்துள்ளது. கடந்த ஜனவரியில் இருந்து இப்போது வரை 388 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்று மத்திய அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய அரசமைப்பு சட்டம் மத ரீதியிலான இட ஒதுக்கீட்டை அனுமதிக்கவில்லை என்று RSS அமைப்பின் பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஹொசபாலே தெரிவித்துள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் இஃப்தார் விருந்தை புறக்கணிக்க பல்வேறு முஸ்லிம்கள் அமைப்புகள் முடிவு செய்திருப்பது அம்மாநில அரசியலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையம் ஒரு செயல்படாத மற்றும் தோல்வியுற்ற நிறுவனம் என்று மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் சாடியுள்ளார்.
மேலும் தனது அரசமைப்பு கடமையை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றாததால் பெருவாரியான மக்கள் அதன் மீது நம்பிக்கை இழந்துவிட்டனர் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோரின் அச்சமற்ற முயற்சி நம் அனைவருக்கும் தொடர்ந்து உத்வேகம் அளிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் மருத்துவமனையில் காலி பணியிடங்களே இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். எலக்ட்ரிக் கார் தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் எலான் மஸ்கின் டெஸ்லாவுடன் டாடா குழும நிறுவனங்கள் வர்த்தக கூட்டணியில் இணைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் செயல்பட தொடங்கினால் அதன் வர்த்தக அமைப்புகளை டாடா ஆட்டோகாம்ப், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், டாடா டெக்னாலஜிஸ் அண்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போப் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். 2 நுரையீரல்களிலும் நிமோனியா தொற்று பாதிக்கப்பட்டதால் 38 நாளாக சிகிச்சை பெற்று வந்தார் போப். மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து குணமடைந்ததை அடுத்து போப் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். போப் 2 மாதமாக கட்டாய ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் கல்வி கற்க விதிக்கப்பட்ட தடையை தாலிபான் நீக்க வேண்டும் என ஐநா வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்கள் இடைநிலை மற்றும் உயர்கல்விக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் இல்லாமல் நாட்டிற்குள் பயணம் செய்யும் புலம்பெயர்ந்த குழந்தைகளுக்கான சட்ட உதவி வழங்கப்படுவதை நிறுத்தி அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். காசாவை தொடர்ந்து லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. முன்னதாக இஸ்ரேலின் மெடுலா நகரை குறிவைத்து ஹிஸ்புல்லா படையினர் 5 ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தினர். சென்னையில் தொழில் புரிவோர் தொழில் உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேலும் விதி 290 படி புதிதாக எடுக்கப்படும் மற்றும் புதுப்பிக்கப்படும் தொழில் உரிமங்கள் 3 ஆண்டுகள் வரை செல்லத்தக்கவையாக இருக்கும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 6597 படுகொலைகள் நடந்துள்ள நிலையில் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தர்ம வைத்தியசாலை 100ஆண்டு விழாவை ஒட்டி வைத்தியசாலையில் புதிதாக விவேகானந்தா மருந்தகத்தையும் புதுப்பிக்கப்பட்ட சாரதா பல் மருத்துவ மையத்தையும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே முயல் வேட்டைக்கு சென்ற முருகன் மின் வேலியில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆன்லைன் சூதாட்டம் காரணமாக திருச்சியில் 27 வயது இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தடை பெறாதது ஏன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். 2026இல் பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதி தெரிவித்துள்ளார். ஐபிஎல் போட்டிகளை காண வரும் ரசிகர்களின் பாதுகாப்பிற்காக சென்னை சிங்கம் IPL என்ற QR குறியீட்டை போலீசார் அறிமுகம் செய்துள்ளனர். போட்டியை காண வரும் ரசிகர்கள் தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இந்த QR குறியீடு மூலம் காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறையின் போது விரைவு ரயில்களில் தேவைக்கு ஏற்ப 3 பெட்டிகள் வரை கூடுதலாக இணைத்து இயக்க தெற்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மேலும் திருநெல்வேலி, நாகர்கோவில், கோவை உட்பட பல்வேறு விரைவு ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கோவை, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் காவல்துறை முன்னாள் சூப்பரண்டன்ட் கோவிந்தசாமி மற்றும் அவரது மனைவி கீதாவுக்கு தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் காரணமாக தமிழகத்தில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இருந்து கடத்தி வரப்பட்டு மதுரை விமான நிலையத்தில் பிடிப்பட்ட 64 அரிய வகை வன உயிரினங்கள் பாங்காக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடன் பிரச்சனையால் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற இளைஞரை துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய காவலர்கள் அவருக்கு அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர். இளைஞரை காப்பாற்றிய காவலர்கள் ரமேஷ், ஐயனார், லக்ஷ்மணன் ஆகியோருக்கு சான்றிதழ் மற்றும் வெகுமதி வழங்கி மாநகர காவல் ஆணையர் பாராட்டினார். ஈரக்கையால் செல்போனுக்கு சார்ஜ் போட்ட 9ஆம் வகுப்பு மாணவி அனிதா மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்ற நிலையில் அவர் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
வடசென்னை 3வது அனல் மின் நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான மின் உற்பத்தி வரும் மே மாதம் தொடங்கப்படும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே புல்லூரில் அடுத்தடுத்து 3 கார்கள் மோதிய விபத்தில் 10 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். விபத்தில் படுகாயம் அடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கு உதவியதாக பி. முகமது என்பவரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கோவை அன்னூர் அடுத்துள்ள பெங்களூரு பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனையின் வெளி நோயாளிகள் பிரிவு, உள் நோயாளிகள் பிரிவு, மருந்து கிடங்கு, டிஸ்பென்சரி, மருந்து வைப்பறை, நோயாளிகள் காத்திருப்பு அறை, மருத்துவர்கள் அறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழர்களை எள்ளி நகையாடும் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என திமுக எம்பி கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 1.24 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. 3 மாதத்தில் 4 பேர் ரேபிஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டில் மொத்தமாக 4.8 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவானது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஏரிக்குப்பம் பகுதியில் விளைநிலத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 12 வயது சிறுவன் ரவிக்குமார் பாம்பு கடித்து உயிரிழந்தார். பாம்பு கடித்து நேற்று முன்தினம் பெரியபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திடீர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் 318 போலி வணிகர்கள் 951 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்று தமிழக அரசின் வணிக வரித்துறை தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகிற 28ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பொதுக்குழு கூட்டத்திற்கான பணிகளை மேற்கொள்ள 5 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று தவேகா பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தெரிவித்துள்ளார்.